ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ 12th தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 90 மார்க்கு பப்ளிக் பேட்டர்ன் வந்து கொஷின் பேப்பர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பரில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 14x1 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கை நல்லா நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் இன்சைட் படிக்கக்கூடிய 2 மார்க்கு குருவினா சிறுவினா நெடுவினா இதிலிருந்து தான் உங்களுக்கு 1 மார்க் எல்லாம் கேட்பாங்க. இப்போ எவையேனும் 3 எனக்கு விடை தருக 3 × 2 6. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. மறக்கக்கூடாது மறக்கக்கூடியது எவற்றை தொன்மம் விளக்கம் தருக. எத்திசைனும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 2 4. இயல்பு வழக்குகளை கலையில் வழக்குகளாக மாற்றுபவை எவை. எழுத்தாணியின் வகைகள் யாவை. பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும். இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். இந்த வினாக்கள்லாம் நீங்கள் நல்லா இப்போலேருந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கலைச்சொல் பாருங்கள், பாஸ்போர்ட் ஃபோல்டர். அடுத்து படத்திற்கு பொருத்தமான பின்வரும் திருக்குறளின் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லை பிரித்து தொடரமைக்க. ஸோ அதுக்கு கீழே பாண்டியரின் சங்கத்தில் அது கேட்டிருக்காங்க சிற்பி. ராமலிங்க அடிகள் கந்தோலிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெருப்படுத்துவீர்கள். மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகளை உருவாக்கி தருக. தாய்வழி குடும்பம் குறித்து பக்தவாச்சல பாரதி கூறும் கருத்துக்களை விரிக்க. அணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகாதேச உருவகணினை சான்றுடன் விளக்குக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு இலக்கிய நயம் பாராட்டல் கேட்டிருக்காங்க. பழமொழி குன்றின் மேலிட்ட விளக்கு போல எறும்பும் ஊற கல்லும் தேயும். வெண்பாவிற்கான இலக்கணம் பாடன் திணையினை சான்றுடன் விளக்குக. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய நெடுவை நல்லா படிச்சுட்டு போங்க. கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டு விளக்குக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடலை எழுதுக. மயிலார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூட்டினை சான்றுடன் கட்டுரை அமைக்க. கோடை மலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்பு. பாரதியின் கடிதம் வாயிலாக அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் தெய்வமணி மாலை சினம் என முடியும் குரல். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.